வேட்டை ஊடகம் சார்பாக எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மற்றும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றிருந்து பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் ஒரு சூடான நியூஸ், நெருப்பான நியூஸ் அப்படி பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தேன். நிறைய ஊடகங்கள் வலைதளங்கள்லையுமே பார்த்தேன். அதை பற்றி அந்த காலையில் பார்க்க போகிறோம். காலையில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காரணிக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காளியம்மா அக்கா பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் சேர போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நியூஸ் வந்துருச்சு. அக்கா வேற ஒரு கட்சியில் இணைய போகிறது உண்மை தான். ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆக போகுது. பிப்ரவரி 24, 2025 அப்போ பார்த்தீங்கன்னா காளியம்மா அக்கா விலகுறாங்க. அது அவங்களுடைய இது. அப்போ பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணனே பார்த்தீங்கன்னா வாழ்த்தி தான் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா வாழ்த்தி தான் அண்ணன் பார்த்தீங்கன்னா காளியம்மாக்கா பார்த்தீங்கன்னா விலகினப்போ சொன்னாங்க. அதே மாதிரி காளியம்மாக்கா பார்த்தீங்கன்னா விலகினதுக்கு அப்புறமும் நிறைய மேடைகளில் பேசியிருக்காங்க. நிறைய கட்சிகளோட பார்த்தீங்கன்னா சேர முயற்சி பண்ணியிருக்காங்க. என்னன்னா அப்போயும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் தேசியத்தை பற்றியோ அண்ணன் சீமானை பற்றியோ நாம் தமிழர் கட்சியை பற்றியோ எந்த ஒரு தவறான விஷயத்தையும் எந்த ஒரு அவதூறான விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அக்கா பரப்பலை. அது பார்த்தீங்கன்னா ஆணித்தனமான உண்மை. இது எங்கே கேட்டாலும் பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வதந்தியை கிளப்புறாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நடந்ததை தான் கிளப்புவாங்க, நடக்காத கிளப்பவே மாட்டாங்க. ஓகேவா? இப்போ அக்கா பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தில் நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா பயணித்து முடிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு மேடையிலையுமே அக்கா பார்த்தீங்கன்னா தப்பான விமர்சனங்களையோ சீமான் அண்ணா மேலே பார்த்தீங்கன்னா தப்பான சர்ச்சைகளையோ சொல்லலை. அதுதான் பார்த்தீங்கன்னா அக்கா நேர்மையாக இருக்காங்க. அண்ணனே சொல்லியிருப்பார், சீமான் அண்ணனே, காளி அம்மாள் எங்களுக்கு கிடைத்த ஒரு குல தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அண்ணனே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. இதுதான் நடந்தது. இப்போ அடுத்த கட்சியில் அக்கா இணைய போகிறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, என்ன தமிழர்கள் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, நாம் தமிழர் சொந்தங்கள் என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, எப்படி பார்த்தீங்கன்னா நத்தம் சிவசங்கரன் கட்சி விட்டு போயிட்டு திருப்பி நாம் தமிழருக்கு சேர்ந்தாரோ அதே மாதிரி காளியம்மாக்கா போனாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய தம்பி அண்ணனுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருப்பார் திருப்பி சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உலக தமிழர்களுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துருப்பாங்க காளியம்மாக்கா பார்த்தீங்கன்னா திருப்பி சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அக்கா திரும்பி சேரலை. மன வருத்தமாக இருக்குக்கா. இந்த இடத்துல நாங்கள் அதான் தெரிவிக்கிறோம் உங்களுக்கு. மற்ற ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியோட பார்த்தீங்கன்னா சேர்றதுக்கு காசு கேட்டாங்க, கார் கேட்டாங்க, அது கேட்டாங்க, இது கேட்டாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க. நம்ம அதை பற்றிலாம் பேசப்போது கிடையாது. நடந்த உண்மையை பற்றி பேசுகிறோம். அது பார்த்தீங்கன்னா எடுத்து மக்களுக்கு கரெக்டாக சொல்கிறோம், அவ்வளோதான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தீங்கன்னா முடிக்கிறோம். அண்ணனுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணனுமே சொல்லியிருந்தார். அதே மாதிரி தமிழ் சொந்தங்களும் சொல்கிறோம் அக்கா, நாம் தமிழர் கட்சி தம்பிகளுமே சொல்கிறோம் அக்கா, எங்கே இருந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்கக்கா, நல்லா இருக்கணும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாங்களும் சொல்கிறோம், எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்கக்கா. இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் சொந்தங்களுக்கும் தமிழர்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மன உடைச்சலை ஏற்படுத்தியதுனே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அக்கா பார்த்தீங்கன்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேச்சாளர் மட்டும் இல்லை, கட்சிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க நம்ம நாம் தமிழர் கட்சிக்காக. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வெளியே போனப்பே பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மன உடைச்சல். அவங்க அவங்களோட சூழ்நிலை நடந்தது அப்படி, அதனால பார்த்தீங்கன்னா விலகிட்டாங்க. இந்த இடத்த தெரிவிக்க வேண்டியது ஒன்று தான். ரொம்ப வருத்தமாக இருக்குக்கா. நீங்கள் திருப்பி சேருவீங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம், ஆனால் சேரலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாண சுந்தரம் அண்ணனா பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியிலேருந்து விலகிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் அதிமுகவில் சேர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வதந்தியுமே கிளப்பலை. அது மாதிரி நீங்களும் கிளப்பலாக்கா. அண்ணனுமே கல்யாண சுந்தரம் அண்ணனுமே பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையின் அடியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சியில் இருந்தாலுமே இதை பற்றி எதுவான பேசலை. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியம்ன்ற ஒரு இனத்திலிருந்து வேற ஒரு கட்சிக்கு போகிறீங்கக்கா. அப்படின்ற பட்சத்தில் நம்ம தமிழ் தேசியத்தை பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துடாதீங்க. அதுதான் நாங்கள் சொல்கிறோம்.
வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து எந்த கட்சியில் இணைய போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. அதிமுகவில் தான் அக்கா வந்து இணைய போகிறாங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நியூஸ். அவங்களே வந்து நேற்று சொல்லிட்டாங்க. ஓபிஎஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணைய போகிறாங்கன்றது அஃபிஷியல் நியூஸ் ஆயிடுச்சு. நான் கூட சைடில் போடுறேன், ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னு ரொம்ப ஒரு மன அழுத்தமாகவும் வருத்தமாகவும் இருக்குது. அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணனுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழர்களும் சொல்கிறோம், சீமான் அண்ணன் தம்பிகளும் சொல்கிறோம், நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்களும் சொல்கிறோம். நிறைய பேர் நிறைய வதந்திகள் கிளப்பினாலும் நம்ம அப்படி கிளப்பலை, நடந்த உண்மையை தான் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அதிமுக வந்து இணைகிறாங்க. அது கேட்டதுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சொந்தங்களுக்கு, நம்மளோட சொந்தங்களுக்கு மன அழுத்தமாகவும் வருத்தமாகவும் இருந்திருக்கும். நமக்குமே வருத்தமாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஊடகங்கள் என்ன சொன்னாங்களோ, அவங்க பார்த்தீங்கன்னா தாவேக்கால போய் சேர்றன்னு பார்த்தாங்க, பாஜகவில் சேரணும்னு பார்த்தாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவங்களுடைய விருப்பம். அவங்க எந்த கட்சியில் சேர போகிறாங்கன்றது அவங்களுடைய விருப்பம். நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண போய் தடுக்க முடியாது. அவங்களுடைய விருப்பம் இருக்க போய் அவங்க வந்து சேர்றாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம போய் இது பண்ண முடியாது. வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த உண்மை. அதிமுகவில் அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மூலியமாக இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு இணைகிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லி முடிக்கணும்னா, எங்கே இருந்தால் நல்லா இருக்கீங்கக்கா. அதே மாதிரி ஒரு நாம் தமிழர் கட்சி தொண்டர்களுக்கும் சரி, தம்பிகளுக்கும் சரி, தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் சரி, உலக தமிழர்களுக்குமே சரி, ரொம்ப வந்து ஒரு மன அழுத்தமாக இருக்குது. பயணங்கள் போய்கிட்டே இருந்தாலும் அவங்கவுங்க இதை பயணங்களை பார்த்து தான் போவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறோம். அக்கா எங்கே இருந்தாலும் வந்து நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நான் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன். அண்ணனுமே அதான் சொல்லியிருக்காங்க, யாரும் வந்து தப்பான வதந்தி கிளப்பாதீங்க அப்படின்னு நானும் சொல்கிறேன். ஸோ காளியம்மா அக்கா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கீங்கக்கா, மகிழ்ச்சியாக இருங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் தேசியம்ன்ற கொள்கையை வந்து மட்டும் விட்டு கொடுத்துறாங்கன்னு தான் நான் வந்து சொல்லுவேன்க்கா. ஏன்னா நீங்கள் வந்து கட்சியில் இருந்து நிறையா இதை வந்து பார்த்துருப்பீங்க. நிறையா சந்திப்பு, நிறையா மேடைகள் பேச்சு, நிறையா ஊடகங்கள் சந்திப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பீங்க. ப்ரெஸ் மீட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அப்படின்றப்ப தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையிலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்கீங்க. அந்த கொள்கை அடிப்படையில் இருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோங்க்கா. ஸோ சீமான் அண்ணா சொல்கிற மாதிரி எங்கே இருந்தால் நல்லா இருக்கா, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு இப்போ சொல்கிறோம். ஆனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது உள்ள. அண்ணன் வந்து சொன்னது போல் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கா. ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். தாய் தமிழ் சொந்தங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி.